Hello everyone, welcome back to our channel. Today we will discuss gentle tips. Gentle tips la நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா 5 study habits of successful students. நம்ம childrens வந்து எப்படி எல்லாம் மார்க்க ஸ்கோர் பண்ணனும், அதே மாதிரி எப்படி அவங்க படிக்கணும், லேர்ன் பண்ணனும், எப்படி எல்லாம் லேர்ன் பண்ணா அவங்களால மார்க்க ஹையா ஸ்கோர் பண்ண முடியும்ங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோங்க. அதுக்கான ஒரு சில டிப்ஸ் தான் நம்ம தர போறேன் நான். இதை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களோட childrensக்கு மார்க் இன்னி மோர் தென் மோர் ஸ்கோர் பண்றதுக்கான சான்சஸ் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கிளாஸ் பார்க்கலாங்க. Tip number 1, set a fixed steady time. Every day studying at the same time builds discipline. இப்போ நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்ரி ஈவினிங் வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஈவினிங்னா அதே மாதிரி எல்லா டேமும் நம்ம ஈவினிங் வந்து 6 to 8 வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ட்டு நம்ம டைம் அலாட் பண்ணி என்ன ஒர்க் இருந்தாலும் நம்ம அந்த 6 to 8 வந்து ஸ்டடிக்காக நம்ம அலாட் பண்ணி வச்சிடணும். அந்த மாதிரி பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு டிசிப்ளினும் கிடைக்கும் அண்ட் நம்மளுக்கு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 2, keep away distraction put your phone aside and focus on one subject at a time. இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதனால் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மட்டும் ஃபோனை வந்து ரொம்ப தூரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்கணும். ஏன்னா பக்கத்தில் வச்சோம்னா இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் சிம்பிள் இதெல்லாம் வருது இல்லைங்களா? அந்த சவுண்ட்ஸ் வந்துச்சுன்னா உடனே யார் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். இல்லை யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா அதையும் எடுத்து பார்ப்போம். அது வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு படிக்கிறதுக்கு கான்சன்ட்ரேட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும் இல்லைங்களா? அதுக்காக அந்த மாதிரி ஃபோனை வந்து ரொம்ப தூரத்தில் வச்சிடணும். அதே மாதிரி டிவி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த டிவியை ஆஃப் பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப சைலண்ட்டாக பீஸ்ஃபுல்லாக நம்ம படித்தோம்னா அதுலேயும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டோம்னா அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி வைக்கிற வரைக்கும் அந்த சப்ஜெக்டே படிக்கணும். அதுக்கு 1/2 hour ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அதை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 3, take short notes help in quick revision before exams. இப்போ நம்ம படிக்கிறப்போ இப்போ தமிழ் இல்லை இங்கிலீஷ் இல்லை சயின்ஸ் சோஷியல் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் நம்ம படிக்கிறப்போ பக்கத்தில் ஒரு ரஃப் நோட்டோ இல்லை பேப்பரோ வச்சுக்கணுங்க. அதில் வந்து நம்ம என்ன படிக்கிறோமோ அதை வந்து ஷார்ட்டாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி
பாயிண்ட் போட்டு நம்ம எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் புக்கை வந்து திருப்பி எகைன் எடுத்து படிக்க தேவையில்லை. நீங்கள் அந்த பாயிண்ட் எடுத்து படித்து பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். அப்போவே உங்களுக்கு நம்ம இதுதான் படித்தோம் நேற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரிமைண்ட் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்டாக நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி ஒரு பேப்பர்லேயோ இல்லை ரஃப் நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிப் நம்பர் 4. Revise regularly. Revision helps you remember lessons for a long time. இப்போ ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க வச்சுக்கோங்க. அதை அப்போ படிச்சுட்டு அப்படியே விடக்கூடாது. நம்ம நெக்ஸ்ட் டேவோ இல்லை உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிற அந்த லெசன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா நம்ம ஷார்ட் நோட்ஸ் எடுத்துருப்போம் இல்லைங்களா, அதை எடுத்து நம்ம ரிமைண்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம என்ன படிச்சிருக்கோம், அதெல்லாம் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஷார்ட் நோட்ஸ் வச்சு ப்ரீஃபாக அதை வந்து எலபரேட்டாக நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். அப்போ திங்க் பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு அது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லைன்னா என்ன பண்ணணும், எகெயின் அந்த லெசனை இன்னொரு டைம் படிச்சிங்கன்னா அது அப்படியே ரிமெம்பர் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி 2 டைம் 3 டைம் படிக்கிறப்போ ஒரு சப்ஜெக்டை வந்து நம்மளுக்கு ஈஸியாகவும் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு எப்பயுமே ஃபர்கட் ஆகவும் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், டிப் நம்பர் 5. Ask questions. Never hesitate to clear your doubts. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லெசன் எடுத்துகிட்டு இருப்பாங்க வச்சுக்கோங்க டீச்சர். அது அப்போயோ இல்லை வீட்டில் வந்து அம்மாவோ இல்லை அப்பாவோ யாராச்சும் சொல்லி தந்துட்டுருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த லெசன்லேருந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்குறதுக்கு நீங்கள் தயக்கப்படக்கூடாது. ஏன்னா தயக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து மெமரியும் ஆகாது, அண்டர்ஸ்டாண்டும் ஆகாது. இப்போ சப்போஸ் அதில் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து அவங்கக்கிட்ட கொஷின்ஸ் கேட்கலாம். கேட்டிங்கன்னா மட்டும்தான் நம்மளுக்கு அந்த லெசனோ இல்லை அந்த சம்ஸோ இல்லை கிராமரோ எதாக இருந்தாலும் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? தட்ஸ் எண்ட் ஆஃப் த லெசன் டுடே. இப்போ நான் வந்து 5 டிப்ஸ் கொடுத்துருக்கேங்க. இதில் எந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அண்டு எதையும் ஃபாலோ பண்ணலான்ட்டு நீங்கள் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்கிறத கமெண்டில் வந்து நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அண்ட் எனக்கும் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குங்க. இதே மாதிரி இனி மோர் வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்பாகவும் இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீட் இன் த நெக்ஸ்ட் டாபிக்.